ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ யூனிட் 8ல் நம்ம கிளாஸ் டெய்லியும் பார்த்துட்ருக்கோம். ஸோ யூனிட் 8ல் வர குரூப் 2க்கு யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரி இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். சரிங்களா? அதாவது பார்த்தோம் அப்படின்னா, அந்த நம்ம இதுக்கு முன்னாடி அவன் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, சென்னை சுதேசி சங்கம் ஒரு 1850களில் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து எந்த மாதிரியான காலகட்டம் அப்படின்னா, ஒரு 1700 வாக்கில் போயிடும். ஸோ முதல் இந்திய சுதந்திர போராளியான பூலித்தேவர், அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார், தீரன் சின்னமலை, மருதுநாயகம், மருது சகோதரர்கள், அப்புறம் வந்து திண்டுக்கல் கோபால நாயக்கர், வேலூர் புரட்சி. ஸோ இந்த மாதிரியானதை பார்க்கறது தான் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். ஸோ இது வந்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா, பாளையக்காரர் முறை அப்படின்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஏன்னா பாளையக்காரர்கள் தான் அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பாளையக்காரர்கள் தான் இந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறத வந்து முன்னெடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 1600, 1700 காலகட்டங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ஒரு தனித்தனி பாளையமா தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல நிறைய பாளையங்கள் இருக்கும். தென்னம்பாளையம் இருக்கும், புரண்டாம்பாளையம், அப்புறம் வந்து கவுண்டம்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாளையம் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அதெல்லாம் வந்து ஒரு பாளையமா ஒரு ஒரு ஆட்சியாளர் கீழே இருந்து ஒரு மன்னர் கீழே அதெல்லாமே வந்து ஆட்சி பண்ணதா இருந்துச்சு. தேனி பக்கத்துல வந்து உத்தமபாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து அந்த ஒரு பாளையக்காரர் ஒரு மன்னர் இருப்பாரு. அவருக்கு கீழே ஒரு சிற்றரசு வந்து இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து அந்த பாளையக்காரர் குறிக்குது. ஸோ இந்த பாளையம் அப்படிங்கிறது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அது ஒரு பகுதி, ராணுவ முகாம் அல்லது சிற்றரசு. ஸோ இதுல ஏதாவது ஒன்று தான் வந்து பாளையக்காரர் இருக்கும். இவங்கள வந்து ஆங்கிலேயர் வந்து எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா, போலிகார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரிங்களா? ஸோ ஆங்கிலேயர் பாளையக்காரர்களை போலிகார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ இந்த போலிகார் அதாவது பாளையக்காரர், போலிகார் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசு. சரிங்களா? ஸோ அதாவது எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மதுரை நாயக்கர் இருப்பார். சரிங்களா? ஸோ நாயக்க பேரரசு தான் வந்து அப்போ வந்து 1500க்கு அப்புறம் வந்து நாயக்க பேரரசு தான் வந்து ஒரு பெரிய அளவிலான பேரரசா இருக்கும். அவங்களுக்கு கீழே இவங்க எல்லாரும் வந்து சின்ன சின்ன பேரரசா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த காக்கத்திய பேரரசு சாரி இந்த பாளையக்காரர் முறை வந்து எங்க நடைமுறையில இருந்துச்சு அப்படின்னா, காக்கத்திய அரசுல வந்து நடைமுறையில இருந்துச்சுங்களா. ஸோ ஆல்ரெடி எங்க நடைமுறையில இருந்துச்சு அப்படின்னா, வாரங்கலை சேர்ந்த காக்கத்திய அரசுல வந்து நடைமுறையில இருந்துச்சு. அங்க நடைமுறைப்படுத்தினது யாரு அப்படின்னா, பிரதாபருத்ரன். சரிங்களா? ஸோ வாரங்கலை சேர்ந்த காக்கத்திய அரசுல வந்து இந்த பாளையக்காரர் முறை வந்து நடைமுறையில இருந்துச்சு. அங்க நடைமுறைப்படுத்தினது வந்து யாரு அப்படின்னா, பிரதாபருத்ரன். சரிங்களா? ஸோ இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, பாளையம் அப்படின்னா என்னன்னு பார்த்திருக்கோம். சரிங்களா? ஸோ பாளையம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசு. சரிங்களா? ஸோ ஒருத்தர் வந்து நல்லா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ விஸ்வநாத நாயக்கருடைய சாரி நாயக்க பேரரசுல வந்து யாரோ ஒரு படைத்தளபதி வந்து நல்லா ஆட்சி பண்ணி நல்லா போர் வீரமா இருப்பாங்க. நல்லா வந்து நிர்வாக திறன்லாம் கொண்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நீங்க இந்த பகுதியை வந்து ஆட்சி பண்ணிக்கோ. நீ இந்த பகுதியோட பாளையக்காரர். இந்த பகுதி வந்து உன்னோடது. எனக்கு வந்து வரி வசூல் மட்டும் வரியும் உன்னோட படையும் மட்டும் எனக்கு தந்துரு அப்படின்னு தேவைப்படும்போது அந்த அந்த படைபலத்தை வந்து கொஞ்சம் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடோட அந்த ஒரு குறுநில பகுதியை வந்து பாளையக்காரர்ட்ட குடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பாளையக்காரர் முறை. ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து இந்த பாளையக்காரர் வந்து எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா, போலிகார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ நிறைய வார்த்தைகள் வந்து தமிழ் வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு வாயில வராது அப்படிங்கிறதுனால போலிகார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ இது வந்து எங்க நடைமுறையில இருந்துச்சு அப்படின்னா, வாரங்கலைச் சேர்ந்த காக்கத்திய அரசு நடைமுறையில இருந்துச்சு. அங்க நடைமுறைப்படுத்தினது யாரு அப்படின்னா, பிரதாபருத்ரன். சரிங்களா? ஸோ ஸோ தமிழ்நாட்டுல இது வந்து காக்கத்திய முறை. காக்கத்திய அரசுல. தமிழ்நாட்டுல வந்து எப்படி நடைமுறையில இருந்துச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து எப்ப பாளையக்கார முறை அறிமுகமாகுது அப்படின்னா, விஜயநகர பேரரசு காலத்துல தான். அதாவது நாயக்க பேரரசுன்னு சொல்லுவாங்க. ஸோ விஜயநகர பேரரசு அப்படின்னா, அந்த தெலுங்கு மொழி பேசக்கூடிய நாயக்க பேரரசு ஆட்சி பண்ணதான் வந்து விஜயநகர பேரரசு. ஸோ அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, மதுரைய வந்து விஸ்வநாத நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சி பண்றாரு. ஸோ அவருடைய காலத்துல தான் சரிங்களா? ஸோ அவருடைய காலத்துல தான் 1529 இந்த பாளையக்கார முறைய வந்து அறிமுகப்படுத்துறாரு. இந்த விஸ்வநாத நாயக்கருக்கு வந்து விஸ்வநாத நாயக்கருக்கு வந்து ஹெல்ப் பண்ணது யாரு அப்படின்னா, அவருடைய தளபதி என்று அழைக்கப்படக்கூடிய தளவாய் அரியநாதர் தான் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. சரிங்களா? ஸோ மதுரையைச் சேர்ந்த விஸ்வநாத நாயக்கர் தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பாளையக்கார முறையை வந்து அறிமுகப்படுத்துறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ணது யாரு அப்படின்னா, அவருடைய தளவாய் என்று அழைக்கப்படக்கூடிய தளபதி அரியநாதர் தான் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. சரிங்களா? ஸோ 1529ல மதுரையில் வந்து அதாவது தமிழகத்தில் வந்து பாளையக்கார முறை நிறுவப்பட்டது. ஸோ டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் 72 பாளையக்காரர்கள் வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் வந்து ஒரு 72 பாளையக்காரர்கள் வந்து இருந்திருப்பாங்களாமா. அவர்களுடைய அந்த காவல் காக்கும் கடமை. ஸோ அதாவது பாளையக்காரர் வந்து நாயக்கருக்கு வந்து அந்த செய்ய வேண்டிய கடமை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, படிக்காவல் அல்லது அரசு காவல். சரிங்களா? ஸோ அந்த அவங்களுடைய கடமை அதாவது நாயக்க அரசுக்கு வந்து செலுத்தக்கூடிய கடமை வந்து என்னது அப்படின்னா, படிக்காவல் அல்லது அரசு காவல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ பாளையக்காரர்கள் முறையை பார்த்துட்டோம். இப்போ அந்த பாளையக்கார முறையிலேயே பார்த்தோம் அப்படின்னா 2 பிரிவா இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒண்ணு மேற்கு பாளையங்கள், இன்னொன்னு வந்து கிழக்கு பாளையங்கள்.
ஸோ பாளையக்கார முறை வந்து 2 பிரிவா இருக்காங்க. மேற்கு பாளையங்கள் அப்படின்னா மறவர் பாளையங்கள். ஸோ இப்ப இருக்க தென்காசி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்ப இருக்க தென்காசி, சிங்கம்பட்டி, ஊத்துமலை, தலைவன்கோட்டை, ஸோ அந்த பகுதியெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து மேற்கு பாளையங்கள். ஸோ குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து மறவர் பாளையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, கிழக்கு பாளையங்கள். ஸோ கிழக்கு பாளையங்கள் அப்படின்னா எது அப்படின்னா, இப்ப இருக்க தூத்துக்குடி. ஸோ பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம், ஸோ இந்த மாதிரியான ஏரியாலாம் வந்து கிழக்கு பாளையங்கள். ஸோ அதை ஆட்சி பண்ணது யாரு அப்படின்னா, நாயக்க மன்னர்கள். சரிங்களா? ஸோ மேற்கு பாளையங்களை ஆட்சி பண்ணது மறவர் மன்னர்கள். கிழக்கு பாளையங்களை ஆட்சி பண்ணது வந்து யாரு அப்படின்னா, நாயக்க மன்னர்கள். ஸோ இவங்க தான் வந்து ஆட்சி பண்ணாங்க. ஸோ இது தமிழ்நாட்டிலே பார்த்தோம் அப்படின்னா 2 பிரிவா இருக்கு. ஒண்ணு மேற்கு பாளையங்கள், இன்னொன்னு கிழக்கு பாளையங்கள். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, முதல் விடுதலை போராட்ட வீரர் யார பார்ப்போம் அப்படின்னா, பூலித்தேவர தான் பார்ப்போம். இவர பகுதி பார்த்தோம் அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம் நெற்கட்டும் செவ்வல் அப்படிங்கிற பகுதிய வந்து ஆட்சி பண்றாரு. சரிங்களா? ஸோ நான் பார்க்க போற நபர் யாரு அப்படின்னா, பூலித்தேவர். ஸோ இவர் யாரு அப்படின்னா, இவர் தான் வந்து தமிழ்நாட்டின் அல்லது இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர். ஸோ இவர் வந்து எந்த பகுதியை வந்து ஆட்சி பண்ணாரு அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம் நெற்கட்டும் செவ்வல். ஸோ நெற்கட்டும் செவ்வல் அப்படிங்கிற பகுதி ஆட்சி பண்ணதான் யாரு அப்படின்னா பூலித்தேவர். அவர் ஒரு மேற்கு பகுதி பாளையக்காரர். சரிங்களா? ஸோ அதாவது மறவர் பாளையம். ஸோ மறவர் பாளையத்தை சேர்ந்தது அந்த பூலித்தேவர். அவர் வந்து என்ன அப்படின்னா என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்டார்டிங்ல இருந்து ஆங்கிலேய அரசுக்கு வந்து முறையான கப்பம் கட்டுறது இல்ல. கப்பம் அப்படின்னா வரின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ வரி, கிஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அவர் வந்து நிறைய வந்து கப்பம் கட்டாதனால 1755ல மாபூஸ் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலேயர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பூலித்தேவரை நோக்கி படையெடுத்து வர்றாரு. சரிங்களா? ஸோ 1755ல மாபூஸ் கான் அப்படிங்கிறவரு பூலித்தேவரை நோக்கி படையெடுத்து வராரு. எதுக்காக அப்படின்னா, இவர் பூலித்தேவர் வந்து சரியா வந்து வரி கட்டாதனால. சரிங்களா? ஆனாலும் அவர் வந்து பூலித்தேவர் இந்த மாபூஸ் கான் வந்து வர வழியிலே பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட படை வீரர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கலகம் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சேலரி கிடையாது. சம்பளம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம படை ஆயுதங்களும் அவ்வளவு வந்து அதிகமா இருக்காது. எல்லாம் ஆயுதங்கள் வந்து பற்றாக்குறையா இருக்கும். அதனால பார்த்தோம் அப்படின்னா, அவங்க படை வீரர்கள்லாம் கலகம் பண்றாங்க. அதனால வந்து திரும்பி போயிருவாரு. சரிங்களா? 1755ல மாபூஸ் கான் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, திரும்பி போயிருவாரு. படை வீரர்கள் கலகம் காரணமா மாபூஸ் கான் வந்து திரும்பி போயிருவாரு. சரிங்களா? ஸோ இந்த மேப் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து தமிழ்நாட்டில இருந்து முக்கியமான பாளையங்கள். ஸோ கீழ இருக்க இதெல்லாமே வந்து பாளையங்கள். ஸோ இந்த நெற்கட்டும் செவ்வல், சிவகிரி, கயத்தாறு, குற்றாலம் இதெல்லாம் வந்து மேற்கு பாளையங்கள் வரும். கிழக்கு பாளையங்கள் வரக்கூடியது இந்த பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம், நாகலாபுரம், ராமநாதபுரம் இதெல்லாமே வந்து கிழக்கு பாளையங்கள்ல வரக்கூடியது. சரிங்களா? ஸோ பூலித்தேவருக்கு எதிரா வந்து 1755ல மாபூஸ் கான் வந்து திரும்பி போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பூலித்தேவர் வந்து ஹைதர் அலியையும் பிரெஞ்சுக்காரர்களோட உதவியை வந்து கேட்கிறாரு. ஆனா அவங்க 2 பேருமே வந்து ஆல்ரெடி மராத்திய போர்ல வந்து ஈடுபட்டு இருப்பாங்க. யாரு? ஹைதர் அலியும் பிரெஞ்சுக்காரர்களும் மராத்தியர்களுடன் போர்ல ஈடுபட்டு இருந்ததுனால, அவங்க 2 பேருமே வந்து பூலித்தேவருக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிருவாங்க. ஸோ அந்த சமயத்துல இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்குள்ள போய் நிறைய பாளையக்காரர் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்துவாரு. நிறைய கூட்டமைப்பை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, எல்லாரும் வந்து ஒற்றுமையா இருந்தா தான் நம்ம வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து நிறைய கூட்டமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக முயற்சி பண்ணுவாரு. அதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹைதர் அலியையும் பிரெஞ்சுக்காரர்களோடையும் ஹெல்ப் கேட்க போவாரு. ஆனா அவங்க ஆல்ரெடி மராத்திய போர்ல ஈடுபட்டு இருந்ததுனால பூலித்தேவருக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த சமயத்துல தான் நவாப் சந்தா சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். சரிங்களா? ஸோ நவாப் வந்து ஆர்காட் நவாப் இவரு. ஸோ அவர் வந்து நவாப் சந்தா சாஹிப்பினுடைய முகவர்கள்னா ஒரு ஏஜென்சி மாதிரி. சரிங்களா? ஸோ சந்தா சாஹிப்பினுடைய ஒற்றர்கள், முகவர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மதுரையில இருக்காங்க. ஸோ மதுரை, ராமநாதபுரத்துல அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க யாரு அப்படின்னா, மியானா, முடிபையா, நபி கான் கட்டாக். ஸோ இவங்க 3 பேருமே யாரு அப்படின்னா, நவாப் சந்தா சாஹிப்பினுடைய நண்பர்கள். ஸோ அதாவது ஏஜென்சின்னு சொல்லலாம். ஒற்றர்கள் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். சரிங்களா? அவங்க 3 பேருமே வந்து பூலித்தேவர் வந்து என்ன பண்றா அப்படின்னா, அதாவது மியானா, முடிமையா, நபி கான் கட்டாக் இவங்க 3 பேர் கூடயுமே வந்து பூலித்தேவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு நட்புறவு வச்சுக்கிறாரு. ஸோ அது மூலமா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்களோட சப்போர்ட் இவருக்கு வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ இந்த சமயத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா, முகமது அலி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஆர்காட் நவாப். ஸோ அவருக்கு எதிரா வந்து ஒரு கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்தணும். ஏன்னா அவர் தான் வந்து ஆங்கிலேயர்களுக்கு அந்த வரி வசூலிக்கிற உரிமை தந்திருப்பாரு. ஏன்னா முகமது அலி வந்து நிறைய வந்து ஆங்கிலேயர்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருப்பாரு. அந்த கடனை வந்து ஒரு கடத்துக்கு மேல அவரால் வந்து திருப்பி செலுத்த முடியாது அப்படிங்கிறப்போ, அந்த முகமது அலி ஆர்காட் நவாபான முகமது அலி வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இந்த மாதிரி நீ வந்து தென்பகுதி பாளையங்களை வரி வசூலிக்க உரிமையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கிட்ட தாரை வார்த்துவாசிங்களா. ஸோ அதனால தான் வந்து ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. ஸோ அதனால வந்து இவர் புலித்தேவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, முகமது அலிக்கு எதிராக ஒரு பழையக்கார கூட்டமைப்பு ஒன்று ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்துவார். ஸோ நிறைய பாளையங்கள் வந்து இணைஞ்சிருவாங்க. தலைவன்கோட்டை, ஊத்துமலை,
அப்புறம் வந்து சிங்கம்பட்டி இந்த மாதிரியான நிறைய பாளையங்கள்லாம் இணைஞ்சிருவாங்க. ஆனா இந்த சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி ஸோ இந்த 3 பாளையங்களும் மறுத்துருவாங்க. ஸோ பாஞ்சாலங்குறிச்சிய வந்து அப்ப ஆட்சி பண்ணது யாரு அப்படின்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தாத்தா ஜெகவீரபாண்டியன். சரிங்களா? ஸோ பாஞ்சாலங்குறிச்சிய பூலித்தேவருடைய காலகட்டத்தில பாஞ்சாலங்குறிச்சிய ஆட்சி பண்ணது யாரு அப்படின்னா, அம் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தாத்தா ஜெகவீரபாண்டியன். சரிங்களா? ஸோ ஆனா சிவகிரியும், எட்டயபுரமும் வந்து இந்த கூட்டமைப்புல வந்து மறுத்துருவாங்க. ஸோ ஒரு கட்டத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 4, 5 பாளையங்கள் தான் இருப்பாங்க. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, திருவிதாங்கூர் சமஸ்தானமும் வந்து இவங்க கூட வந்து இணைஞ்சிருவாங்க. சரிங்களா? ஸோ திருவிதாங்கூர் சமஸ்தானமும் இவங்க கூட இணைஞ்சதுனால, பூலித்தேவரும் வந்து பூலித்தேவரும் இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானமும் இணைஞ்சு களக்காடு போர்ல வந்து வின் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ களக்காடு போர் வந்து யார் யாருக்கும் இடையில் நடைபெற்றது அப்படின்னா, பூலித்தேவருக்கும் மாபூஸ் கான். ஸோ 1755ல திரும்பி போன மாபூஸ் கான் மறுபடியும் திரும்பி வருவாரு. எப்போ அப்படின்னா, இந்த களக்காடு போர்ல. ஸோ அந்த களக்காடு போர்ல கர்னல் ஹெரான். ஸோ கர்னல் ஹெரானும் மாபூஸ் கான். ஸோ 2 பேரும் வருவாங்க. இந்த 2 பேருமே வந்து களக்காடு போர்ல வந்து பூலித்தேவர் வந்து தோற்கடிச்சிருவாரு. சரிங்களா? ஸோ திருவிதாங்கூர் படையோட உதவியோட திருவிதாங்கூர் படையில இருந்து ஒரு 2000 படை வீரர்கள் வருவாங்க. ஸோ அந்த 2000 படை வீரர்கள் பிளஸ் வந்து பூலித்தேவருடைய படை இவங்க எல்லாரும் சேர்ந்து களக்காடு போர்ல கர்னல் ஹெரானையும் மாபூஸ் கான் ஸோ 2 பேருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தோற்கடிச்சு திருப்பி அனுப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு களக்காடு போர்ல வந்து பூலித்தேவர் வந்து வெற்றி பெற்றாரு. ஆனா அது வந்து நிலைக்கும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ இவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, மறுபடியும் வந்து பிரித்தாளும் கொள்கைய வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, அதனால பார்த்தோம் அப்படின்னா, இவருடைய அந்த பாளையக்காரர் கூட்டமைப்புல இருந்த திருவிதாங்கூர், அப்புறம் தலைவன்கோட்டை, ஊத்துமலை எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, இப்ப வந்து பூலித்தேவர் மட்டும் தான் தனியா இருப்பாரு. ஸோ, குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, 1756 முதல் 1763 வரையிலான காலத்தில் பூலித்தேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாபின் அதிகாரத்தை அதாவது ஆர்காட் நவாப் அந்த ஆர்காட் நவாபான முகமது அலியை எதிர்ப்பது தான் அவருடைய நோக்கம். சரிங்களா? ஸோ இவங்க வந்து இவங்களோட நோக்கம் வந்து இப்போதைக்கு 1756லேருந்து 63 வரைக்கும் இவங்களோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, அந்த நவாபுடைய அதிகாரம். அதாவது அந்த ஆர்காட் நவாப எதிர்க்கணும். அதுதான் வந்து இவங்களுடைய நோக்கமா இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரா திரும்பல. ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்து ஆங்கிலேயர்கள உள்ள வர்றதுக்கு காரணம் யாரு அப்படின்னா, அந்த ஆர்காட் நவாப் தான். ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நவாப தான் எதுக்கு எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்துல தான் ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மருதநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து இந்த படைக்குள்ள கூட்டு வராங்க. சரிங்களா? ஸோ யூசுப் கான் என்று அழைக்கப்பட்ட கான் சாஹிப் என்ற மருதநாயகம். ஸோ 3மே ஒரே ஆள் தான். யூசுப் கான் அல்லது கான் சாஹிப் அல்லது மருதநாயகம் அப்படிங்கிற ஆள வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து தன்னுடைய படைக்குள்ள இது பண்றாங்க. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 1760ல வந்து 1760 செப்டம்பர்ல பீரங்கி படையோட நெற்கட்டும் சேவல் வராரு. வந்து 1761 மே 16 சரிங்களா? ஸோ 1760 செப்டம்பர்ல இவருக்கு வந்து பீரங்கி படைகள் கிடைக்குது. ஸோ அந்த பீரங்கி படைகள் கிடைச்சதும் 1761 மே 16 அன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, பூலித்தேவருடைய ஒரு 3 கோட்டைகளை வந்து அந்த மருதநாயகம் என்று அழைக்கப்பட்ட யூசுப் கான் வந்து கைப்பற்றுறாரு. சரிங்களா? ஸோ என்னென்ன கோட்டைகள் அப்படின்னா, நெற்கட்டும் செவ்வல், வாசுதேவநல்லூர், பனையூர் இந்த 3 கோட்டைகளையும் வந்து யார் கைப்பற்றா அப்படின்னா, மருதநாயகம் வந்து கைப்பற்றாரு. சரிங்களா? ஸோ என்னென்ன கோட்டைகள்? நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் இந்த 3 கோட்டைகளையும் யூசுப் கான் என்று அழைக்கப்பட்ட மருதநாயகம் கைப்பற்றிய ஆண்டு 1761 மே 16 சரிங்களா? ஸோ 1761 மே 16 அந்த 3 கோட்டையை கைப்பற்றினதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இவரு பூலித்தேவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, தப்பிச்சு போயிருவாரு. சரிங்களா? அந்த பூலித்தேவர் வந்து தலைமறைவு ஆயிருவாரு. இந்த சமயத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாண்டிச்சேரியை கைப்பற்றிடுவாங்க. அட் த சேம் டைம் இந்த பூலித்தேவரோட பாளையக்காரர் கூட்டமைப்புல இருந்த திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை இந்த பாளையங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆங்கிலேயரோட கட்சி மாறிடுவாங்க. ஸோ ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஆல்ரெடி பாண்டிச்சேரியை வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினால பிரெஞ்சுகாரர்களோட ஆதரவு அவங்களுக்கு இருக்கு ஆங்கிலேயர்களுக்கு. ஸோ திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அ ப பிரிட்டிஷுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த மருதநாயகம் என்று அழைக்கப்பட்ட யூசுப் கானையும் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, 1764ல வந்து தூக்குல போட்டுருவாங்க. ஸோ அது வந்து தனியா ஒரு ஸ்டோரி இருக்கு. நம்ம வந்து மருதநாயகத்த பத்தி பார்க்குறப்போ அத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மறுபடியும் வந்து 1764ல மருதநாயகத்த தூக்குல போட விட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூலித்தேவர் வந்து மறுபடியும் 1764ல நெற்கட்டும் சேவல வந்து கைப்பற்றிருவாரு. ஸோ அவருடைய 1764ல மருதநாயகம் கைப்பற்றிய நெற்கட்டும் செவல் கோட்டை வந்து 1764ல வந்து பூலித்தேவர் வந்து கைப்பற்றிருவாரு. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 வருஷம் கிட்ட மறுபடியும் ஒரு படைய வந்து திரட்ட ஆரம்பிப்பாரு. ஆனாலும் அவரால வந்து அத வந்து சக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா, நெறைய வந்து பிரிட்டிஷோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா ஆனதுனால, அவரால வந்து எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 1767ல கேம்பல் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, பூலித்தேவர வந்து தோற்கடிச்சுருவாரு. ஸோ தப்பிச்சு போன பூலித்தேவர பத்தி கடைசி காலம் வந்து அதாவது பூலித்தேவருடைய கடைசி காலம் என்ன என்பது யாருக்குமே தெரியல. சரிங்களா? ஸோ 1764ல நெற்கட்டும் சேவல கைப்பற்றாரு. ஆனாலும் 1767ல கேப்டன் கேம்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. அவர் தான் வந்து பூலித்தேவர வந்து தோற்கடிச்சு
தப்பிச்சிருவாரு. புலித்தேவர் வந்து தப்பிச்சிருவாரு. ஆனாலும் அவருடைய கடைசி காலம் வந்து எதுவும் தெரியல. சரிங்களா? ஸோ ஸ்கூல் புக்ல பூலித்தேவருடைய ஒரு படை தளபதி ஒருத்தர பத்தி சொல்லியிருக்காங்க. அது யாரு அப்டின்னா ஒண்டி வீரன். சரிங்களா? ஸோ பூலித்தேவருடைய படை தளபதி யாரு அப்டின்னா ஒண்டி வீரன். ஸோ இவர் வந்து என்ன பண்ணாரு அப்டின்னா, ஆங்கிலேயரோட படை ராணுவங்கள வந்து அழிச்சாராமா. அதனால வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு கை போனதாகவும், ஆனா அத வந்து அவர் வந்து ரொம்ப பெருமையா நினைச்சதாகவும் சொல்லிட்டு ஸ்கூல் புக்லயே குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கூல் புக்ல பூலித்தேவருடைய படைத்தளபதி யாரு அப்டின்னா ஒண்டி வீரன். ஸோ இத பத்தி நெறைய லாஸ்ட் டைம் குரூப் 4 கொஸ்டின்லயும் சரி, குரூப் 2 அதாவது 2022 குரூப் 4, குரூப் 2 2 கொஸ்டின்லயுமே அந்த ஒண்டி வீரன் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து இருந்துச்சு. ஸோ ஒண்டி வீரன் வந்து யாருடைய படைத்தளபதி அப்டின்னா பூலித்தேவருடைய படைத்தளபதி. ஸோ முதல் இந்திய விடுதலை போராட்ட வீரர் பூலித்தேவர பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ அவர் வந்து எந்த பாளையத்துக்காரர் அப்டின்னா, திருநெல்வேலி நெற்கட்டும் செவல் பாளையத்தை சேர்ந்தவர். மேற்கு பகுதி பாளையக்காரர். ஸோ 1755ல மாபுஸ் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நவாபினுடைய பிரதிநிதி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஆங்கிலேய நவாபினுடைய பிரதிநிதி வந்து பூலித்தேவரை நோக்கி படையெடுத்து வராரு. ஆனாலும் சம்பளம் பற்றாக்குறை காரணமா வந்து படை வீரர்கள் கழகத்தின் காரணமா வந்து திரும்பி போயிறாரு. அந்த கேப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கிலேயர்களுக்கு எதிரா வந்து பூலித்தேவர் வந்து ஒரு வலிமையான கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, களக்காடு போர்ல மாபூஸ் கானையும், கர்னல் ஹெரான் ஸோ 2 பேரையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் உதவி கொண்டு பூலித்தேவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஆங்கிலேயர் அந்த களக்காடு போர்ல வந்து வின் பண்ணிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, பாளையக்காரர் கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துறாரு. எந்தெந்த பாளையங்கள்லாம் அந்த பாளையக்காரர் கூட்டமைப்புல சேரல அப்படின்னா, சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ இந்த 3 பாளையங்களும் பாளையக்காரர் கூட்டமைப்புல வந்து இணையல. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, யூசுப் கான் என்று அழைக்கப்பட்ட மருதநாயகம் வருகைக்கு பிறகு 1761 மே 16ல பூலித்தேவரோட 3 கோட்டைகள் வந்து கைப்பற்றப்பட்டது. என்னென்ன கோட்டைகள் அப்படின்னா, நெற்கட்டும் செவ்வல், வாசுதேவநல்லூர், பனையூர். இந்த 3 கோட்டைகளையும் பூலித்தேவர் பூலித்தேவர்கிட்ட இருந்து யூசுப் கான் வந்து எப்ப கைப்பற்றினாரு அப்படின்னா 1761 மே 16ல. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆங்கிலேயருடைய பிரித்தாளும் சூழ்ச்சியின் காரணமாக பாளையக்கார கூட்டமைப்புல இந்த ஒவ்வொரு பாளையமா வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. நான் இடைப்பட்ட காலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா 1764ல மருதநாயகத்தையும் வந்து தூக்குல போட்டுருவாங்க. அந்த கேப்ல மருதநாயகம் தூக்குல போட்டதும் பூலித்தேவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, மறுபடியும் வந்து நெற்கட்டும் செவலை வந்து கைப்பற்றிருவாரு. ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, பாளையக்கார கூட்டமைப்பை வந்து மறுபடியும் ஏற்படுத்தணும்னு நினைப்பாரு. ஆனாலும் அப்போ வந்து அந்த ஒற்றுமை வந்து மறுபடியும் இல்லாத காரணத்தினால அவரால் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. இறுதியாக 1767 கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, பூலித்தேவர் வந்து தோற்கடிச்சிருவாரு. தப்பித்து போன பூலித்தேவரை பற்றிய கடைசி கால செய்திகள் எதுவுமே வந்து யாருக்குமே தெரியல. சரிங்களா? ஸோ பூலித்தேவருடைய படை தளபதின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்ல யாரை குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒண்டி வீரன் அப்படிங்கிற நபரை பத்தி ஸ்கூல் புக்ஸ்லயே குடுத்துருக்காங்க. ஸோ இதில தான் வந்து முதல் இந்திய விடுதலை போராட்டவர் யார் அப்படின்னா, பூலித்தேவர தான் நம்ம முதல் இந்திய விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நபர் யாரு அப்படின்னா, வீரமங்கை என்று அழைக்கப்பட்ட வேலு நாச்சியார். சரிங்களா? ஸோ அவருடைய காலம் 1730லிருந்து 1796. ஸோ வீரமங்கை வேலு நாச்சியார். ஸோ இவங்க வந்து எந்த பாளையம் அப்படின்னா, ராமநாதபுரம் அரசர். சரிங்களா? இவர் வந்து எந்த ஊர்ல பிறந்தாங்க அப்படின்னா, ராமநாதபுரத்தில் செல்லமுத்து சேதுபதி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1730ல ஒரே ஒரு பெண் வாரிசாக தான் வந்து வேலுநாச்சியார் வந்து பிறக்கிறாங்க. ஸோ 1730ல ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு ஒரே ஒரு பெண் வாரிசாக 1730ல வந்து வேலுநாச்சியார் வந்து பிறக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து பையன் இல்லை அப்படிங்கிறதுனால வேலுநாச்சியாருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கலைகளை வந்து பயிற்றுவிக்கிறாரு. வளரி, சிலம்பம் போயிட்டு நிறைய தற்காப்பு கலைகள் மற்றும் போர்க்கலைகள் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்து என்னென்ன மொழிகள் தெரியும் அப்படின்னா, ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. சரிங்களா? ஸோ ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது அப்படின்னு சொல்லிட்டு 3 மொழிகள் தெரிகிறது. குதிரையேற்றம், வில்வித்தை உள்ளிட்ட அதாவது அதான் சொன்னேன் இல்லையா, அந்த போர்க்கருவிகள் எல்லாத்துலயும் வந்து இவர் வந்து திறமை பெற்றவரா இருக்காங்க. இந்த சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா 16 வயதுல சரிங்களா? ஸோ 16 வயதுல சிவகங்கையின் மன்னர். சிவகங்கையோட மன்னர் யாரு அப்படின்னா முத்துவடுகனார். ஸோ ராமநாதபுரத்துல இருந்து சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதருக்கு வந்து திருமணம் முடித்து தராங்க, கல்யாணம் பண்ணி தராங்க. எப்போ அப்படின்னா 16 வயதுல. சரிங்களா? ஸோ 16 வயதுல முத்துவடுகநாதரை வந்து கல்யாணம் பண்ணி சிவகங்கை போறாங்க. ஸோ அவங்க 2 பேத்துக்குமே வந்து ஒரு பெண் குழந்தை பிறகுது. அது யாரு அப்படின்னா வெள்ளச்சி நாச்சியார். சரிங்களா? ஸோ வேலு நாச்சியாருடைய பெண் மகள் யாரு அப்படின்னா வெள்ளச்சி நாச்சியார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1772ல ஆ ஒரு போர் நடக்குது. காளையார்கோவில் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காளையார்கோவில் போர் எப்போ நடக்குது அப்படின்னா 1772ல. ஸோ அந்த போர்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஆர்காட் நவாபும் லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர். ஸோ ஆர்காட் நவாபும் கர்னல் பான்ஜோர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, காளையார்கோவில் அரண்மனையை வந்து தாக்குறாங்க. இதனால ஏற்பட்ட போர்ல வந்து முத்துவடுகநாதரை வந்து கொன்றுவாங்க. ஸோ யார வேலுநாச்சியாருடைய கணவர் முத்துவடுகநாதரை வந்து கொலை செய்யப்படுகிறார். எப்போ 1772 யார் யார் படையெடுத்து வர்றாங்க அப்படின்னா, ஆர்காட் நவாபும் கர்னல் பான்ஜோர். ஸோ இவர் வந்து ஆங்கிலேயர், ஆர்காட் நவாப் வந்து இங்க இருந்தவர் தான். ஸோ இவங்க 2 பேரும் வந்து இப்போ காளையார்கோவில் போர்ல முத்துவடுகநாதரை வந்து கொலை செஞ்சுருவாங்க. ஸோ
ஸோ இங்கேருந்து தப்பிச்சு போன வேலு நாச்சியார் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலு நாச்சியார் மற்றும் அவருடைய மகள் அதுக்கப்புறம் வந்து அவருடைய படை தளபதிகள் மருது சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 8 வருஷம் கிட்ட திண்டுக்கல் திண்டுக்கல் பக்கத்தில் விருப்பாச்சி அப்படிங்கிற ஊரில் கோபால நாயக்கர் அப்படிங்கிறவருடைய பாதுகாப்புல ஒரு 8 ஆண்டுகள் கிட்ட இருக்காங்க சரிங்களா. ஸோ ஒரு 8 வருஷம் கிட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா சிவகங்கையில இருந்து தப்பிச்சு போய் திண்டுக்கல் பக்கத்துல கோபால நாயக்கர் அப்படிங்கிறவருடைய பாதுகாப்புல ஒரு 8 வருஷம் இருக்காங்க சரிங்களா. ஸோ ஒரு 8 வருஷம் இருக்காங்க. கோபால நாயக்கர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இவர் வேலுநாச்சியார் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கோபால நாயக்கர் மட்டும் இல்லாம ஹைதர் அலி கூடயும் கூட்டணி ஏற்படுத்தாரு. குறிப்பா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஹைதர் அலிக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதலாம் சரிங்களா. ஸோ ஹைதர் அலிக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாரு. ஸோ அது வந்து என்ன மொழியில் எழுதுறாரு அப்படின்னா உருது மொழியில் எழுதுறாங்க சரிங்களா. ஸோ உருது மொழியில் எழுதி என்ன பண்றாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆங்கிலேயரை தோற்கடிக்க 5000 காலாட்படை வீரர்கள் வேணும், 5000 குதிரைப்படை வீரர்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் அலி கிட்ட அனுப்புறாங்க. ஸோ இது வந்து யார்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க அப்படின்னா தன்னுடைய தளவாய் என்று அழைக்கப்பட்ட ராணுவ தலைவர் தாண்டவராயன். ஸோ தளவாய் வேற தளபதிகள் வேற. தளபதிகள் அப்படின்னா மருது சகோதரர் வருவாங்க, பெரிய மருதும் சின்ன மருதும் வந்துருவாங்க. இது தளவாய் தாண்டவராயனா. ஸோ தளவாய் தாண்டவராயனர் கிட்ட ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்புறாங்க. ஸோ அது வந்து என்ன மொழியில் எழுதியிருக்காங்க அப்படின்னா உருது மொழியில் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த லெட்டர்ல வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து ஆங்கிலேயரை தோற்கடிக்கணும், எனக்கு ஆங்கிலேயரை தோற்கடிக்க 5000 காலாட்படை வீரர்களும் 5000 குதிரைப்படை வீரர்களும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் அலிக்கு வந்து அனுப்புறாரு. ஸோ இது வந்து இதை பார்த்து ஹைதர் அலி வந்து என்ன பண்றா அப்படின்னா என்னால இப்ப ஹெல்ப் பண்ண முடியாது, என்னோட ஃப்ரெண்டு திண்டுக்கல்ல இருப்பாரு. ஸோ அவர் பேர் வந்து சையது, அவர் உங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் யாரு அப்படின்னா சையது சரிங்களா. ஸோ திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் சையது அப்படின்ற ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வேலுநாச்சியாருக்கு வந்து அவங்க கேட்ட ஹெல்ப் வந்து பண்ணுவார் சரிங்களா. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் படை வளம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ இந்த சமயத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா 1780ல் சிவகங்கை வந்து மறுபடியும் வந்து கைப்பற்றிடுவாங்க சரிங்களா. ஸோ 1780ல் வந்து சிவகங்கையை வந்து கைப்பற்றிடுவாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடையாள் அப்படிங்கிறவங்க வந்து யாரு அப்படின்னா ஒரு மேய்த்தல் தொழில் புரியும் பெண் சரிங்களா. ஸோ ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பெண்மணி தான் வந்து யாரு அப்படின்னா உடையாள். ஸோ இந்த பெண்மணியை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா இந்த பெண்மணி கிட்ட வந்து வேலுநாச்சியாரை வந்து காட்டி கொடுக்க கேட்டிருக்காங்க. ஆனாலும் இவங்க வந்து மறுத்ததுனால ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இவங்களை வந்து கொன்றுவாங்க. இதை கேள்விப்பட்ட வேலுநாச்சியார் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு அதாவது உடையாளுக்கு சரிங்களா, இதை கேள்விப்பட்ட ஒரு வேலுநாச்சியார் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடையாளுக்கு ஒரு நடுகள் நட்டு தன்னுடைய தாலியை வந்து காணிக்கையா வச்சுட்டு போவாங்க சரிங்களா. ஸோ யாருக்கு? உடையாளுக்கு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய பெண்கள் படைக்கு வந்து உடையாள் படை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பெண்கள் படைக்கு வந்து உடையாள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்பாங்க சரிங்களா. ஸோ உடையாள் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா மேய்த்தல் தொழில் புரியும் பெண். ஸோ அவங்க வந்து யாரு அப்படின்னா வேலுநாச்சியார் குறித்து வேலுநாச்சியார் குறித்து அந்த ஒற்று கூற மறுத்ததால் ஆங்கிலேயரால் கொலை செய்யப்பட்ட பெண். ஸோ இவங்களுக்கு வேலுநாச்சியார் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நடுகள் வழிபாடு நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய தாலியை வந்து காணிக்கையா வச்சுட்டு போறாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாம தன்னுடைய பெண்கள் படைப்பிரிவுக்குமே வந்து உடையாளுடைய பெயரை வைக்கிறாங்க சரிங்களா. இந்த உடையாள் அப்படிங்கிற பெண்கள் படை தலைவர் யாரு அப்படின்னா குயிலி சரிங்களா. ஸோ 1780ல் சிவகங்கை வந்து கைப்பற்றிடுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சிவகங்கையில் வந்து ஒரு கோட்டை இருக்கும் சரிங்களா. அந்த கோட்டைக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா விஜயதசமி நாள் வந்து பெண்களுக்கு மட்டும் தான் உள்ள அனுமதி இருக்கும் சரிங்களா. ஸோ விஜயதசமி நாளில் தான் வந்து இவங்க வந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றணும்னு நினைப்பாங்க. அந்த விஜயதசமி நாளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு மட்டும் தான் அந்த கோட்டைக்குள்ள போறதுக்கு அனுமதி இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால அந்த குயிலி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய உடம்புல வந்து தீ வச்சுட்டு அந்த கோட்டைக்குள்ள இருக்க ஆங்கிலேய அந்த படை தளவாடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஆங்கிலேய அந்த ராணுவ பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் போய் குதிச்சு மொத்த ராணுவத்தையும் வந்து இவங்க வந்து அழிச்சிருவாங்க சரிங்களா. ஸோ யாரு அப்படின்னா இவங்க தான் வந்து குயிலி என்கிற உடையாள் எனும் பெண்கள் படை தலைவர். ஸோ பெண்கள் படையின் பெயர் வந்து உடையாள், அது தலைமை தாங்கினது வந்து குயிலி. இவங்கள தான் வந்து முதல் தற்கொலை படை பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. குயிலி அப்படிங்கிறவங்க தான் வந்து முதல் தற்கொலை படை பெண். ஸோ இவங்க வந்து 1780 அந்த சிவகங்கை கைப்பற்றினதுல வந்து ரொம்ப ஒரு முக்கியமா வந்து செயல்பட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்த தளபதிகள்னு பார்த்தோம் அப்படின்னா மருது சகோதரர்கள். ஸோ சின்ன மருது பெரிய மருது என்று அழைக்கப்பட்ட மருது சகோதரர்கள் தான் வேலுநாச்சியாருடைய படை தளபதிகள். தளவாய் வந்து தாண்டவராயனர், ராணுவ தலைவர் என்று அழைக்கப்பட்ட தளவாய் வந்து தாண்டவராயர், தளபதிகள் மருது சகோதரர்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1796ல் வேலுநாச்சியார் வந்து இறந்துறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து ஒரு ஆங்கிலேயரோட ஒரு ஒப்பந்தம் போட்டுருவாங்க. ஸோ அந்த ஆங்கிலேயரின் ஒப்பந்தத்திற்கு பிறகு 1796க்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து இறந்துருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மருது சகோதரர்கள் வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ 1796 வரைக்கும் ஆட்சி பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் வந்து சிவகங்கை வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா. ஸோ இதோட வந்து வேலுநாச்சியாருடைய இது முடியுது. ஸோ வேலுநாச்சியாரை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ராமநாதபுரம் அரசர் செல்லமத்தி சேதுபதியுடைய மகள்.
1730 பிறக்குறாங்க. 16 வயதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை மணந்து சிவகங்கைக்கு போறாங்க. 1772 நடைபெற்ற காளையார்கோவில் போரில் ஆற்காட்டு நவாப் மற்றும் கர்னல் பான்ஜோ தலைமையிலான படைகளால் முத்துவடுகநாதர் வந்து கொலை செய்யப்படுகிறார். அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் கோபால நாயக்கரோட பாதுகாப்புல ஒரு 8 வருஷம் வாழ்றாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைதர் அலியோட ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி ஒரு 5000 காலாட்படை வீரர்களும் 5000 குதிரைப்படை வீரர்களும் கேட்கறாங்க. அந்த கடிதத்தை கொண்டு போனது யாரு அப்படின்னா தளவாய் தாண்டவராயனார். அதை வந்து அந்த கடிதத்தை வந்து எந்த மொழியில் எழுதியிருப்பாங்க அப்படின்னா உருது மொழியில் எழுதியிருப்பாங்க. ஸோ ஹைதர் அலி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா என்னால் இப்போ ஹெல்ப் பண்ண முடியாது, நான் வந்து என்னோட திண்டுக்கல் கோட்டையில வந்து ஒரு படைத்தலைவர் இருப்பாரு சையது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திண்டுக்கல் கோட்டை படைத்தளபதி வந்து சையது இருப்பாரு, நீங்க அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பரை வந்து ஹெல்ப் பண்ண சொல்றாரு. இதுக்கப்புறம் 1780 8 ஆண்டுகள் கழித்து 1780ல சிவகங்கை வந்து கைப்பற்றாங்க. உடையாள் அப்படிங்கிறவங்க வந்து யாரு அப்படின்னா வேலுநாச்சியார் குறித்து ஒற்றுக்கூற மரத்தை மேய்த்தல் தொழில் புரியும் பெண். அவங்களுக்கு வேலுநாச்சியார் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நடுகள் வழிபாடும் தாலி காணிக்க வைக்கிறாங்க, நடுகள் வழிபாடு நடத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய பெண்கள் படைப்பிரிவிற்கு உடையாள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அந்த உடையாள் பெண்கள் படைப்பிரிவின் தலைவர் யாரு அப்படின்னா அந்த உடையாள் பெண்கள் படைப்பிரிவின் தலைவர் யாரு அப்படின்னா குயிலி, சரிங்களா? அந்த குயில் தான் வந்து உடையாள் என்கிற பெண்கள் படை தளபதி. ஸோ இவங்க யாரு அப்படின்னா முதல் தற்கொலை படை பெண் தலைவர். தற்கொலை படை பெண். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த விஜயதசமி நாளில் தான் வந்து கோட்டைக்குள்ள போறதுக்கு அனுமதி இருக்கும். ஸோ அந்த சமயத்துல வந்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆங்கிலேயரோட அந்த ராணுவ கழங்க வந்து மொத்தமா வந்து அழிச்சிருவாங்க, சரிங்களா? ஸோ இதில் மருது சகோதரர்கள் யாரு அப்படின்னா அவங்க தான் வந்து படை தளபதிகள். ஸோ மருது சகோதரர்கள் தான் வந்து படை தளபதிகள். அதுக்கப்புறம் வந்து 1796ல வந்து வீரநாச்சியார் அவர்கள் வந்து இறந்துருவாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நபர் யாரு அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து யாரு அப்படின்னா இவர் வந்து கிழக்கு பாளையக்காரர். அவருடைய காலம் இவர் வந்து எப்போ எதிர்த்தாங்க அப்படின்னா 1790ல இருந்து 1799 அந்த காலகட்டத்தில் தான் எதிர்த்தாரு. ஸோ இவர் வந்து கிழக்கு பாளையக்காரர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிறது வந்து கிழக்கு பாளையத்தில் இருந்ததுனால இவர் ஒரு கிழக்கு பாளையக்காரர். ஸோ இவர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் எந்த பகுதி ஆட்சி பண்ணார் அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி, கிழக்கு பாளையக்காரர் பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற பகுதியை ஆட்சி பண்ணவர். ஸோ இவரை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜேம்ஸ் லண்டன், காலின் ஜாக்சன். ஸோ இவங்க 2 பேர் வந்து என்ன நினைச்சாங்க அப்படின்னா காலின் இவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஒரு சாஃப்ட் கேரக்டர். ஸோ அவரால் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சது யாரு அப்படின்னா ஜேம்ஸ் லண்டனும் காலின் ஜாக்சனும். ஸோ இந்த சமயத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேய அரசு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கம்பெனி கூட ஆங்கிலேய அரசு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்காட் நவாப் கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறாங்க. எப்போ அப்படின்னா 1781ல என்ன அப்படின்னா இந்த மாதிரி வரி மேலாண்மை, வரி வசூலிக்கிறது, அந்த வரி வசூலிக்கிறதுக்காக என்ன பண்றது எல்லாமே வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் வந்துருது அப்படின்னா ஆங்கிலேயனுடைய கட்டுப்பாட்டில் வந்துருது. எப்போ 1781ல, சரிங்களா? ஸோ 1781ல வரி மேலாண்மை முழுக்க முழுக்க யாருடைய கட்டுப்பாட்டில் வந்துருது அப்படின்னா ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் வந்துருது. இந்த சமயத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா 1798ல, சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் 1798ல வீரபாண்டி கட்டபொம்மன் செலுத்த வேண்டிய நிலவரி வந்து எவ்வளோ அப்படின்னா 3310 பக்கோடாவா இருக்கு, சரிங்களா? ஸோ 1798ல வீரபாண்டி கட்டபொம்மன் செலுத்த வேண்டிய நிலவரி வந்து எவ்வளவு நிலுவைத் தொகை இருக்கு அப்படின்னா 3310 பக்கோடாவா இருக்கு. இந்த சமயத்துல தான் 1798 ஆகஸ்ட் 18 அன்னைக்கு வந்து என்னை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா அப்படின்னா அப்போதைய ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரான ஜாக்சன் அப்படிங்கிறவர் சொல்றாரு, சரிங்களா? ஸோ அப்போதைய ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரான ஜாக்சன் அப்படிங்கிறது வந்து என்ன பண்றாரு அப்படின்னா 1798 ஆகஸ்ட் 18 அன்னைக்கு என்ன வந்து ராமநாதபுரத்தில் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆனாலும் அவரால் வந்து வர முடியல, சரிங்களா? ஸோ 2 டேஸ் வந்து லேட் ஆகுது. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் சொல்லிட்டு ஜாக்சன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா சொல்லிட்டு வந்து ஒரு டூர் போயிடுவாரு. குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர், குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு தென்காசி அப்படின்னு சொல்லிட்டு டூர் போயிடுவாரு. ஆனாலும் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ராமநாதபுரத்துல வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து ஜாக்சனை வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனால மீட் பண்ண முடியாது. அந்த சமயத்துல என்ன பண்ணார் அப்படின்னா சரி வேற எங்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணார் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர், தென்காசி, குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாக்சனை வந்து தொடர்ந்து போவாரு. அதனால அவர் வந்து ஜாக்சன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா நான் உன்னை வந்து ராமநாதபுரத்துல தான் மீட் பண்ண சொன்னேன், அதனால வந்து நீ ராமநாதபுரத்துல தான் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால 1798 செப்டம்பர் 19 பார்த்தோம் அப்படின்னா ராமநாதபுரத்துல வந்து மறுபடியும் ராமநாதபுரத்துல வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து மீட் பண்றாரு. ஸோ அந்த சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து வீரபாண்டிய ஜாக்சன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து கொஞ்சம் அவமரியாதை பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாம வீரபாண்டிய கட்டபொம்மனை அரெஸ்ட் பண்றதுக்காக ஒரு கூட்டம் வந்து ரெடியா இருக்கு. அந்த சமயத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா இவர் வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பி ஊமுத்துரை பார்த்தோம் அப்படின்னா கோட்டைக்கு வெளியே நின்று இருப்பாரு. உள்ள சத்தம் கேட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனை காப்பாத்துறதுக்காக
ஊமத்துரை வந்து உள்ள போய் என்ன பண்ணார் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து காப்பாத்தி கொண்டு வந்துருவாரு. ஆனாலும் அவருடைய அமைச்சரான சிவசுப்பிரமணியர் வந்து கைது பண்ணிடுவாங்க. எப்போ 1798 அந்த செப்டம்பர் 19 அன்னைக்கு சிவசுப்பிரமணியனார் யார் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அமைச்சர் சரிங்களா. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அமைச்சரான சிவசுப்பிரமணியனாரை ஜாக்சன் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவார் சரிங்களா. ஸோ திரும்பி வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாரு. அதாவது அந்த ராமநாதபுரம் அரண்மனையில் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத, ராமநாதபுரம் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மெட்ராஸுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஸோ மெட்ராஸில் இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குழு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன குழு அப்படின்னா அந்த வீரபாண்டியனுடைய அந்த இந்த விசாரணை குழு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த விசாரணை குழுவில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர் சரிங்களா. ஸோ இந்த 3 பேர் தான் அந்த விசாரணை குழுவில் இருக்காங்க. அந்த விசாரணை குழு தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் மேலே எந்த தப்பும் கிடையாது, ஜாக்சன் தான் வந்து ரொம்ப இதாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஜாக்சனை வந்து பணி இடைநீக்கம் பண்ணிடுறாங்க. அதை உத்தரவிட்டது யாரு அப்படின்னா அப்போதைய ஆளுநரான சென்னை மாகாண ஆளுநரான எட்வர்ட் கிளைவ் சரிங்களா. ஸோ அப்போதைய சென்னை மாகாண ஆளுநரான எட்வர்ட் கிளைவ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஜாக்சன் மேலாம் தப்பு, ஸோ ஜாக்சனை வந்து பணி நீக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனை வந்து பணி நீக்கம் பண்ணிடுறாங்க. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா புதிய ஆட்சியாளராக வந்து யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா புதிய கலெக்டர். ஸோ ஜாக்சனுக்கு பதிலாக வந்த புது கலெக்டர் யாரு அப்படின்னா எஸ்ஆர் லூஷிங்டன் சரிங்களா. எஸ்ஆர் லூஷிங்டன் தான் வந்து புது கலெக்டர். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு 1080 பக்கோடா நீங்களாக, அதாவது 1080 பக்கோடா மிச்சம் வச்சுட்டு மற்ற பக்கோடா எல்லாத்தையும் வந்து செலுத்திடுறாரு சரிங்களா. ஸோ மொத்தம் வந்து 3310 பக்கோடா செலுத்தணும். அதுல வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1080 பக்கோடா மீதம் வச்சுட்டு மிச்சம் எல்லாம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து செலுத்திடுறாரு சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து போராட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராரு. இந்த சமயத்துல தான் மருது பாண்டியர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்படுத்தியிருப்பாங்க சரிங்களா. ஸோ தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தென்னிந்தியா ஆங்கிலேயர்கள் வந்து தென்னிந்தியாவில வரி வசூலிக்க வராங்க. ஸோ தென்னிந்தியாவை சேர்ந்த பாளையங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்துறாங்க. அந்த கூட்டமைப்புல வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த தென்னிந்தியாவில் இருக்க இந்த பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம் இந்த இதர பாளையங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பாளையங்களை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து முயற்சி பண்றாரு. அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவகிரி மட்டும் மறுத்துருது சரிங்களா. ஸோ எதுல இணைகிறதுக்கு இந்த தென்னிந்திய கூட்டமைப்புல இணைகிறதுக்கு வந்து சிவகிரி வந்து மறுத்துருது. ஆக்சுவலா இவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து சிவகிரியை வந்து ஏன் கைப்பற்றணும்னு நினைப்பாரு அப்படின்னா சிவகிரி பார்த்தோம் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல வந்து நிறைய வந்து இந்த தாக்குதலுக்கு வந்து அதுதான் கொஞ்சம் அடாப்ட் ஆகி அந்த இடம் வந்து கொஞ்சம் அந்த ஜியாகிரபிக்கலா அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து போருக்கு வந்து தகுந்ததா இருக்கும் சரிங்களா. ஸோ மலை கீழே கோட்டை இருக்கும், மலையில வந்து மலையில மறைஞ்சிருந்து தாக்குதல் நடத்துறதுக்கு பூரா அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா சிவகிரி பாளையக்காரர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நான் வந்து இணைய மாட்டேன், நான் வந்து ஆங்கிலேயர்களுக்கு தான் கப்பம் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துருவாரு. இதை பார்த்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா உன்னை போர் மூலம் இணைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து சிவகிரி மேல வந்து போர் தொடுத்து போவாரு. இதை பார்த்து ஆங்கிலேயர் அந்த வெல்லஸ்லி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்போ வந்து வெல்லஸ்லி இருப்பார் சரிங்களா. ஸோ இதை பார்த்து வெல்லஸ்லி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து சிவகிரியை கைப்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படை ஒன்று அனுப்புவார். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை சரிங்களா இந்த 3 ஊரில் இருந்த படைகள் எல்லாத்தையும் வந்து சிவகிரிக்கு அனுப்பிடுவார் சரிங்களா. யாரு வெல்லஸ்லி எந்தெந்த ஊர்ல இருந்தது திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை. ஸோ இந்த 3 ஊர்லயும் இருந்த படைகள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நேராக வந்து சிவகிரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு மே 1799 வந்து படைகளை ஒரு அனுப்பிடுவாரு. ஸோ யார் அனுப்புவா அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு. இந்த படைகளுக்கெல்லாம் தலைமையேற்றினது யாரு அப்படின்னா பானர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறது வந்து யாருக்கு அப்படின்னா பூலித்தேவருக்கு, கர்னல் பான்ஜோர் வந்து முத்துவடுகநாதர், இங்க வந்து பானர்மேன் சரிங்களா. ஸோ பானர்மேன் வந்து யாருக்கு எதிராக போவார் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எதிராக வந்து போவார். ஸோ போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா 1799 மே மாதம் போவாங்க. செப்டம்பர்ல வந்து போர் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 1799 செப்டம்பர் 1ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா இந்த பானர்மேன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு லெட்டர் ஒன்று கடிதம் ஒன்று அனுப்புறாரு. அதுல வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் கிட்ட நீங்க வந்து சரணடைஞ்சிருங்க, சரணடைஞ்சா எல்லாமே வந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் அனுப்புறாரு. ஆனா வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து மறுத்துருவாரு. அதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா அப்ப அந்த ராமலிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாஞ்சாலங்குறிச்சியில் ஒருத்தர் இருப்பாரு சரிங்களா. ஸோ ராமலிங்கர் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கோட்டையில இருக்க தகவல் எல்லாத்தையும் வந்து சேகரிப்பாரு. ஸோ கோட்டையில வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அந்த சுற்று வழிகள் இருக்கு, ரகசிய வழியெல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற அந்த தகவல் எல்லாம் சேமிக்கிறது யாரு அப்படின்னா ராமலிங்கர் அப்படிங்கிறவர் வந்து சேமிப்பாரு. ஸோ மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஆனாலும் சரணடைய வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து மறுத்துருவாரு. நிறைய வந்து போர் நடக்கும். வீரபாண்டிய கட்டபொம்மனோட சிவசுப்பிரமணியனாரை வந்து எங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கோலார்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு போர் நடக்கும் சரிங்களா. ஸோ கோலார்பட்டி அப்படிங்கிற இடத்துல நடந்த போர்ல வந்து சிவசுப்பிரமணியனாரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க.
ஸோ கட்டபொம்மன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கட்டபொம்மன் வந்து சரி நம்ம தோக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவார் அப்படின்னா புதுக்கோட்டை தப்பிச்சு போயிடுவார் சரிங்களா. ஆனாலும் அந்த புதுக்கோட்டை மன்னர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா துரோகம் இழைச்சிருவாங்க. ஸோ குறிப்பா எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை சரிங்களா. ஸோ அந்த எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டையை சேர்ந்த அரசர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கட்டபொம்மன் வந்து இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களுக்கு காட்டி கொடுத்துருவாங்க. இதனால பார்த்தோம் அப்படின்னா கட்டபொம்மன் வந்து ஆங்கிலேயர்கிட்ட பிடிபட்டுருவாங்க. ஸோ இதுக்கு நடுவில் செப்டம்பர் 13 1799 சிவசுப்பிரமணியனாரை வந்து நாகலாபுரத்தில் தூக்கில் போடுவாங்க. அக்டோபர் 16 1799 அன்னைக்கு வீரபாண்டி கட்டபொம்மனை வந்து விசாரணை பண்ணி கயத்தாறு அருகே இருந்த பழைய கோட்டை புளிய மரத்தில் வந்து தூக்கில் போட்டுருவாங்க சரிங்களா. ஸோ இவர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய பாளையக்காரர்களை கூட்டு வந்து வீரபாண்டி கட்டபொம்மன் வந்து தூக்கில் போடுவாங்க. ஏன் அப்படின்னா இனிமே எந்த பாளையக்காரராவது இந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடணும்னு நினைச்சா இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அக்டோபர் 16 1799 அன்னைக்கு கயத்தாறு பழைய கோட்டையில வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து தூக்கில் போட்டுருவாங்க சரிங்களா. ஸோ இதோட வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த போராட்டமும் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மருது சகோதரர்கள் சரிங்களா. ஸோ மருது சகோதரர்கள் பார்த்தோம் அப்படின்னா அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க. பெரிய மருது அண்ணன் பெரிய மருது, ஸோ அதாவது அண்ணனோட பேர் வந்து பெரிய மருது என்ற வெள்ள மருது சரிங்களா. ஸோ தம்பியோட பேர் வந்து சின்ன மருது. ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டு, ஸோ அந்த 1800கள் அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷர் நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா வீரபாண்டி கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய தம்பிகளான ஊமத்துரையும் செவத்தையா சரிங்களா. ஊமத்துரை செவத்தையா அப்படின்னு சொல்லிட்டு 2 தம்பிகள் இருப்பாங்க. யாருக்கு அப்படின்னா வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு. ஸோ ஊமத்துரை செவத்தையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷர் சாரி மருது சகோதரோட கூட்டமைப்புல வந்து இறந்துருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆற்காட்டு நவாபுக்கு சொந்தமான நிறைய களஞ்சியங்கள் எல்லாத்தையும் வந்து கொள்ளையடிக்கிறாங்க. ஸோ களஞ்சியங்கள் அப்படின்னா இந்த நிறைய வந்து தானியங்கள், அப்புறம் வந்து பொருட்கள், இது சொல்லுவாங்க இல்லையா கஜானா, அந்த மாதிரியான இடங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த மருது சகோதரர்கள் வந்து கொள்ளையடிக்கிறாங்க. ஸோ 1800களில் இந்த மருது சகோதரர்களின் கழகம் வந்து ஆரம்பிக்குது. பிரிட்டிஷார் வந்து இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஸோ இவங்க இந்த மருது சகோதரர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து மருது சகோதரர்களின் கழகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரிட்டிஷார் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படிங்கிறாங்க சரிங்களா. ஸோ முதல் பாளையக்காரர் போர் அப்படின்னா இந்த பூலித்தேவர், வேலுநாச்சியார், வேலுநாச்சியார், அப்புறம் வீரபாண்டி கட்டபொம்மன் இவங்கெல்லாம் பண்ணது வந்து முதல் பாளையக்காரர் போர். இப்போ இந்த மருது சகோதரர்கள், அப்புறம் திண்டுக்கல் கோபால நாயக்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த கூட்டமைப்புல நடத்துறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து நினைக்கிறாங்க சரிங்களா. ஸோ ஏப்ரல் 1800 வந்து கிளர்ச்சி ஆரம்பமாகுது. ஸோ இதுல வந்து இந்த அமைப்பில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா சிவகங்கையோட மருதுபாண்டியர் இருக்காங்க, திண்டுக்கலோட கோபால நாயக்கர் இருக்காரு, மலபாரை சேர்ந்த கேரளவர்மா, கேரளாவை சேர்ந்த மலபாரை சேர்ந்த கேரளவர்மா, மைசூரை சேர்ந்த கிருஷ்ணப்பாவு துண்டாச்சி. ஸோ இவங்க எல்லாரும் வந்து அந்த மருது சகோதரர்களோட கூட்டமைப்புல இருக்காங்க. ஏப்ரல் 1800 வந்து கிளர்ச்சி வந்து ஆரம்பமாகுது சரிங்களா. ஸோ கிளர்ச்சி வந்து எங்க ஆரம்பமாகுது அப்படின்னா விருப்பாட்சியில சரிங்களா. ஸோ திண்டுக்கல் கோபால நாயக்கர் தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கிளர்ச்சியை வந்து ஆரம்பமாக்குறாரு. இதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் இருந்து ஜூன் மாசம் கோயம்புத்தூருக்கும் ராமநாதபுரம், மதுரை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா தமிழ்நாடு முல்லா இந்த கிளர்ச்சி வந்து பரவுது. ஆனாலும் ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய அந்த நவீன ஆயுதங்கள் மற்றும் பிரித்தாளும் கொள்கை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த போரை வந்து உடனடியாக வந்து அடைக்கிறாங்க. குறிப்பா கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் இந்த பகுதியில் இருக்க பாளையக்காரர்கள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப கொடுமையா வந்து அடக்கி அவங்களை வந்து தூக்கில் போட்டுருவாங்க. திண்டுக்கல் கோபால நாயக்கரையும் வந்து அவங்களை வந்து தூக்கில் போட்டுருவாங்க சரிங்களா. ஸோ ஊமத்துறையும் இந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த இப்போதைக்கு கொங்கு மண்டலத்தை பூரா ஆஃப் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ 1800 அந்த பாளையக்கார புரட்சியை வந்து கொங்கு மண்டலம், திண்டுக்கல், அந்த கோயம்புத்தூர் அந்த பகுதி கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பாளையக்கார எல்லாத்தையும் புறத்தையும் அடக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தென்னிந்தியாவுக்கு வராங்க சரிங்களா. இந்த சமயத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா ஊமத்துறை செவத்தையா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெயில இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாளையங்கோட்டை ஜெயில இருந்து தப்பிச்சு சின்னமருது கிட்ட வருவாங்க சரிங்களா. ஸோ சின்னமருது கிட்ட வருவாங்க. சின்னமருது அவங்களோட தலைமையிடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிறுவயல் சரிங்களா. ஸோ சின்னமருதுனுடைய தலைமையிடமான சிறுவயலுக்கு வந்து சின்னமருது வந்து கூட்டு வருவார். இதை பார்த்த காலின் மெக்காலே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வந்து ஊமத்துறையும் செவத்தாயாவும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்பாங்க சரிங்களா. ஆனாலும் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. ஆனாலும் சின்னமருது வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அப்படிலாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா கர்னல் அக்னியும் கர்னல் இன்னஸ், ஸோ இவங்க 2 பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிவகங்கையை நோக்கி படையெடுத்து நடத்த போவாங்க சரிங்களா. ஸோ கர்னல் அக்னியும் கர்னல் இன்னஸ் 2 பேரும் யாரு அப்படின்னா சிவகங்கையை நோக்கி படையெடுத்து போறவங்க. காலின் மெக்காலே வந்து யாரு அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து முற்றுகையிடுபவர். கர்னல் அக்னியும் கர்னல் இன்னஸ் இவங்க 2 பேரும் யாரு அப்படின்னா சிவகங்கைக்கு படையெடுத்து போறவங்க. எதுக்காக அப்படின்னா இந்த சின்னமருது வந்து ஊமத்துறையும் சிவத்தாவையும் வந்து அடைக்கலம் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க, அவங்க 2 பேர்த்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்னல் அக்னியும் கர்னல் இன்னஸ் 2 பேர் வந்து படையெடுத்து போவாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1801 ஜூன் மாசம் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியானது. ஸோ இது வந்து என்ன திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னா அதாவது சாதி, மதம், இனம் எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் கடந்து
நம்ம எல்லாரும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேய மருது சகோதரர்கள் வந்து வெளியிடுவாங்க. ஸோ இதை வந்து எங்க ஒட்டுனாங்க அதெல்லாம் கேட்பாங்க சரிங்களா. திருச்சி மலைக்கோட்டை இருக்கு பாத்தீங்களா, ஸ்ரீரங்கம் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருச்சி மலைக்கோட்டை சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் வந்து இந்த பேரறிக்கையை வந்து ஒட்டுவாங்க. ஸோ சின்னமருது மட்டும் மொத்தம் ஒரு 20,000 ஆட்களை திரட்டுறாரு. ஸோ இந்த போர்ல தான் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கட்டபொம்மனுக்கு பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர், மதுரை, ராமநாதபுரத்துல இருந்த படைகள் திரட்டினாங்க இல்லையா. ஆங்கிலேயர்கள் வந்து இந்த தடவை என்ன பண்றாங்க அப்படின்னா வெளிநாட்டுல எங்கெல்லாம் வந்து ஆங்கிலேயரோட படைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து இணைக்க விரும்புறாங்க. குறிப்பா வங்காளம், வங்காளம்னா வெஸ்ட் பெங்கால் சரிங்களா. இப்போ இருக்க பங்களாதேஷும் மேற்கு வங்கம் சரிங்களா. ஸோ வங்காளம், சிலோன், மலேயா ஆகிய இடங்கள் இருக்க படைகள் எல்லாத்தையும் வந்து படைகள் எல்லாத்தையும் வந்து மரு சகோதரருக்கு எதிராக வந்து இணைக்கிறாங்க. ஸோ மே 1801 தஞ்சாவூர், திருச்சி மேல தாக்குதல் நடத்துறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து போர் நடக்குது. 1801 முடிவுல பார்த்தோம் அப்படின்னா சிவகங்கை வந்து தோற்கடிச்சிடறாங்க. மருது சகோதரர்களையும் வந்து தூக்கில போட்டுருவாங்க. ஸோ 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்களை வந்து திருப்பத்தூர் கோட்டையில வந்து தூக்கில போட்டுருவாங்க. 1801 நவம்பர் 16 சரிங்களா. 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் எங்க அப்படின்னா திருப்பத்தூர் கோட்டையில. 1801 நவம்பர் 16 ஊமத்துறையும் செவத்தையாவையும் வந்து பாஞ்சாலங்குறிச்சியில வச்சு தலையை துண்டிச்சிருவாங்க சரிங்களா. 73 பேர் பார்த்தோம் அப்படின்னா நாடு கடத்திடுவாங்க. எங்க அப்படின்னா மலேயாவுக்கும் பினாங்கு நாட்டிற்கும் வந்து நாடு கடத்திடுவாங்க. இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியர்கள் வந்து இது என்ன பண்றாங்க அப்படின்னா தென்னிந்திய புரட்சி அப்படிங்கிறாங்க சரிங்களா. ஸோ தென்னிந்திய புரட்சி அப்படிங்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் இதை வந்து இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கை நடப்படும். அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் வந்து பாளையக்காரர் முறை வந்து மொத்தமா வந்து ஒழிச்சிருவாங்க சரிங்களா. ஸோ 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கையின் அடிப்படையில் பாளையக்காரர் முறை வந்து மொத்தமா வந்து அழிச்சிருவாங்க. முழுக்க முழுக்க தமிழ்நாடு வந்து பிரிட்டிஷாருடைய நேரடி கட்டுப்பாட்டில் வந்துடும் சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற நபர் யாரு அப்படின்னா மருதநாயகம் என்று அழைக்கப்பட்ட கான் சாஹிப் அல்லது யூசுப் கான் சரிங்களா. ஸோ அவருடைய சொந்த ஊர் பார்த்தோம் அப்படின்னா பனையூர். அவருடைய இயற்பெயர் வந்து மருதநாயகம் சரிங்களா. ஸோ ராமநாதபுரம் மாவட்டம் பனையூரை சேர்ந்தவர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா புதுச்சேரிக்கு போயிட்டு இஸ்லாம் மத தழுவார். இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது மருதநாயகம் என்பவர் எந்த இடத்தில் இஸ்லாமியத்தை தழுவினார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து எங்க வந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறினாரு அப்படின்னா புதுச்சேரி போயிட்டு இஸ்லாம் மதத்துக்கு வந்து மாறுவாரு. அது மட்டும் இல்லாம அப்போதைய சென்னை மாகாண ஆளுநராக இருந்த ராபர்ட் கிளைவ் அவருடைய தலைமையில வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஆங்கிலேய படையில வந்து இணைகிறாரு. ஸோ ஆங்கிலேய படையில இணைஞ்சது வந்தவாசி போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் நடக்குது. எப்போ அப்படின்னா இவருடைய படையில இருக்கப்பதான் வந்து வந்தவாசி போர் நடக்குது. அந்த போர்ல வந்து இவர் வந்து சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக ராபர்ட் கிளைவ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இவர் வந்து தளபதியா வந்து மாத்திடுறாரு சரிங்களா. ஸோ படை தளபதியா வந்து ராபர்ட் கிளைவ் வந்து இவர் வந்து ப்ரொமோட் பண்ணிடுறாரு. ஸோ இது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்றாரு அப்படின்னா படை தளபதியாக மதுரை சோழவந்தன் பகுதியில வந்து ஹைதர் அலியை வந்து தோற்கடிச்சிடாரு சரிங்களா. ஸோ திப்பு சுல்தானின் சகோதரரான ஹைதர் அலியை வந்து மதுரை சோழவந்தன் பகுதியில வந்து ஹைதர் அலி வந்து தோற்கடிச்சிருவார். ஹைதர் அலியை இவர் மருதநாயகம் வந்து தோற்கடிச்சிருவாரு. அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்றாரு அப்படின்னா மதுரையோட ஆளுநரை வந்து ஆங்கிலேயர் வந்து நியமிப்பாங்க சரிங்களா. ஸோ ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா படையில வந்து இணையறாரு. வந்தவாசி போர்ல வந்து சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக இவர் வந்து படை தளபதியா வந்து மாத்திடுவாங்க. படை தளபதியா மாத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மதுரையோட ஆளுநரை வந்து இவர் நியமிப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த சமயத்துல தான் மதுரை சோழவந்தன் பகுதியில ஹைதர் அலியை வந்து மருதநாயகம் வந்து தோற்கடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் மதுரையில வந்து நெசவாள தொழிலை வந்து ஊக்குவிப்பாரு. 1756 வந்து மதுரை பகுதியோட கவர்னர் அதாவது ஆளுநரை வந்து நியமிப்பாங்க. 1761 பூலித்தேவர் வந்து தோற்கடிப்பார் சரிங்களா. ஸோ அந்தநல்லூர் அப்படிங்கிற பகுதியில தான் தோற்கடிப்பார் சரிங்களா. 1761 பூலித்தேவரோட அந்த 3 கோட்டைகளை கைப்பற்றுவார்னு பார்த்தோம் இல்லையா. வாசுதேவநல்லூர், பனையூர், நெற்கட்டும், செவ்வல் இந்த 3 கோட்டைகளை கைப்பற்றி அந்தநல்லூர் அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பூலித்தேவர் வந்து தோற்கடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவரை வந்து அதாவது மருதநாயகத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆற்காட்டு நவாபுக்கு கீழே வந்து நீங்க வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து இவர் வற்புறுத்துவாங்க. ஆனா இவர் வந்து நான் யாரு கீழேயும் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து இப்ப திரும்ப ஆரம்பிச்சிருவாரு. ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மறுபடியும் பாளையக்காரர்கள் கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணியை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் ஆங்கிலேயர்கள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இறுதியாக 1764 மதுரையில சம்மட்டிபுரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு சரிங்களா. ஸோ மதுரையில சம்மட்டிபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து இவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அக்டோபர் 15 1764 வந்து தூக்கில போட்டுருவாங்க சரிங்களா. ஸோ மருதநாயகம் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு அக்டோபர் 15 1764 சரிங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 5 நபர்களை பத்தி பார்த்துருக்கோம். பூலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள், மருத மருதநாயகம் என்ற யூசுப் கான் என்று அழைக்கப்பட்ட கான் சாஹிப் சரிங்களா. ஸோ ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சியில நம்ம 5 பேரை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூட்டியாக வந்து வேலூர் புரட்சி, அப்புறம் திண்டுக்கல் கோபால நாயக்கர், தீரன் சின்னமலை, ஸோ இவங்களை பற்றியெல்லாம் வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காம விஆர் அகாடமிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பாய் டு எவ்ரி ஒன்.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல மறந்துட்டேன். ஸோ விஆர் அகாடமியில் வந்து குரூப் 2 2ஏக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ சேரணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ கால் பண்ணி டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன். பாய்.